ஏன்னா உங்களுக்கு HDFC கிரெடிட் கார்டு ஆன்லைனில் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு அதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்க்கு வந்துருங்க. இப்போ இதில் உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. இப்போ OTP வரும், அதை என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ இங்கே HDFCயில் நீங்கள் எத்தனை கார்டு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். அதில் நீங்கள் எந்த கார்டு க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. நான் இந்த டாட்டா நியூ கார்டு தான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு இப்போ இந்த பாப்அப் வரும், அதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உங்க கார்டில் எதுவும் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் பே பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. நான் எல்லாம் பே பண்ணிட்டேன், அதனால தான் அது நெகட்டிவ்ல காட்டுது. இப்போ இங்க சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதுல அதர் ஆக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க கார்டு க்ளோசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க உங்க கார்டில் ஏதாச்சும் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருந்ததுன்னா அது இங்க ஷோ ஆகும். எனக்கு பாருங்க இங்க எதுவும் இல்லை. இப்போ கீழே எந்த ரீசனுக்காக நீங்க இந்த கார்டு க்ளோஸ் பண்றீங்கன்னு சூஸ் பண்ணுங்க. நான் நாட் யூசிங் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்றேன். பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இதுல என்ன போட்டிருக்குன்னா உங்க கார்டில் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அது வித்தின் 30 டேஸ்க்குள்ள ரிடீம் பண்ணிக்கங்கன்னு போட்டிருக்கு. அண்ட் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு, அதை நீங்க செக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ அகைன் உங்க போனுக்கு ஒரு OTP வரும், அதை என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ அவ்வளவுதான், உங்க கார்டு க்ளோசர் ரெக்வஸ்ட் சப்மிட் ஆயிடுச்சு. அது வித்தின் 7 டேஸ்ல க்ளோஸ் ஆயிடும்னு போட்டிருக்கு. அண்ட் இந்த பேஜை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.